Friends, welcome to my channel Gopal Creativity. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க फ्रेंड्स. அப்பதான் நெக்ஸ்ட் போற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹாப்பி பிஸ்கெட் வச்சு தான் फ्रेंड्स இன்னைக்கு ஒரு கேக் ரெசிபி வீடியோ பார்க்க போறோம். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். கண்டிப்பா இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கேக் செய்யறதுக்கு நமக்கு 1 ல இருந்து ஒரு 3 பாக்கெட் பிஸ்கெட் தேவை फ्रेंड्स. ஹாப்பி பிஸ்கெட் இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க फ्रेंड्स. கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பவுடரா அரைச்சிக்கோங்க फ्रेंड्स பிஸ்கெட்டை. ஒரு 1 ல இருந்து 2 ஓட்டு ஓட்டுனதுக்கு அப்புறமே வந்து நல்லா பவுடரா ஆயிடும் फ्रेंड्स. அந்த பவுடரை வந்து ஒரு மிக்ஸி பாத்திரத்துல இருந்து ஒரு கிண்ணத்துல போட்டுக்கோங்க फ्रेंड्स. கிண்ணத்துல போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும்னா இப்போ வந்து நமக்கு sugar powder sugar தேவைப்படும் फ्रेंड्स. powder sugar இது பண்றதுக்கு ஒரு 3 ல இருந்து 4 டீஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க फ्रेंड्स. அதே மிக்ஸி ஜார்ல அத நல்லா பவுடரியா அரைச்சுக்கோங்க फ्रेंड्स. powder sugar வீட்ல இருந்தா ஓகே, இல்லனா வந்து இதே மாதிரி powder sugar ரெடி பண்ணிக்கலாம் फ्रेंड्स. ரெடி பண்ணிட்டு அதையும் வந்து அந்த பிஸ்கட் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. ஆட் பண்ணி முடிச்சிட்டு இது நமக்கு ஒரு milk தேவைப்படும் फ्रेंड्स. ஒரு கிளாஸ் நல்லா காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க फ्रेंड्स. காய்ச்சின பால் எடுத்துக்கிட்டு இது ரெண்டுத்தையும் mix up பண்ணிட்டு அந்த பாலை வந்து ஆட் பண்ணிக்கணும் फ्रेंड्स. கொஞ்சம் கொஞ்சமா வந்து mix up பண்ணுங்க फ्रेंड्स. இந்த எக் பீட்டரை யூஸ் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பீட் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. இந்த பிஸ்கட் வந்து ஃபுல்லா சாக்லேட் கிரீமியா ஆகணும் फ्रेंड्स. அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணனும். கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி கொஞ்சம் அவசரத்துல மொத்தமா ஊத்திட்டா நீங்க நல்லா பீட் பண்ணி விட்டுங்க फ्रेंड्स. நல்லா பீட் பண்ணிட்டு விட்டனோனே அது கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். நல்லா ப்ரௌனியா ஆகும் फ्रेंड्स. அது குறிப்பிட்ட கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணனும் फ्रेंड्स. இது கூட பேக்கிங் சோடா ஒரு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. ஆட் பண்ணி முடிச்சிட்டு நல்லா வந்து திருப்பியும் பீட் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் கேக் வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கிறதுக்காக தான் फ्रेंड्स. இப்போ கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க फ्रेंड्स. இட்லி பாத்திரத்துல வந்து வழக்கமா இட்லி எப்படி சுடுவோமோ அதே மாதிரி வந்து தண்ணி ஃபர்ஸ்ட் ஊத்திக்கோங்க फ्रेंड्स. ஒரு தண்ணி ஊத்திட்டு ஒரு சொம்பு அதுக்கு அப்புறமே வந்து அத வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி முடிச்சிட்டு அது தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க फ्रेंड्स. அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரே எடுத்துக்கலாம். ட்ரே எடுத்துட்டு அதுல வந்து நெய் தடவிக்கலாம் फ्रेंड्स. எல்லா தட்லயும் நெய் அப்ளை பண்ணி வச்சதுக்கு அப்புறமே வந்து நம்ம ரெடி பண்ண வச்ச க்ரீம் வந்து அந்த குழியில ஊத்திக்கோங்க फ्रेंड्स. எனக்கு 2 தட்டு வரல, ஒரு தட்டு தான் வந்துச்சு நான் ரெடி பண்ணது. உங்களுக்கு அதிகமா வேணும்னா வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி அதுல ஊத்திக்கோங்க फ्रेंड्स. நெக்ஸ்ட் வந்து பாத்திரம் சூடானதுக்கு அப்புறமே வந்து அந்த தட்டை வந்து இட்லி பாத்திரத்துக்குள்ள வச்சிருங்க फ्रेंड्स. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இத மேல இன்னும் கொஞ்சம் டெக்கர் பண்ணனும்னா வந்து பாதாம் இல்ல முந்திரி ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்னு வச்சுக்கலாம் फ्रेंड्स. பாதாம் முந்திரி இல்ல பிஸ்தா அத வந்து இட்லி பாத்திரத்துக்குள்ள வச்சதுக்கு அப்புறமே வந்து ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணுங்க फ्रेंड्स. அது ஸ்டீம் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து பாருங்க. ஸ்டீம் வந்துருச்சு, எடுத்து பார்க்கலாம். கொஞ்ச நாள் ஆற விட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு எடுத்து பாருங்க फ्रेंड्स. கண்டிப்பா வந்துரும். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स. நெக்ஸ்ட் நம்ம இத விட ஒரு பெட்டரான கேக் மேக்கிங் வீடியோ பார்க்கலாம் फ्रेंड्स. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க फ्रेंड्स. அப்பதான் நெக்ஸ்ட் போற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स வீடியோவை. Thanks for watching friends.